அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்லுவாங்கள், யுத்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை மிக நெருக்கமாக போய் போர் செய்வார்கள்னு சொல்லி. பொதுவாக 2 பேர் சண்டை போடுகின்ற பொழுது 2 பேரோட கையிலேயும் வாள் இருக்கும். அப்போ அவர் ஒரு வாளை நீட்டுகின்ற பொழுது, வாளை தன்னுடைய எதிரியை நோக்கி வீசுகின்ற போது, நீட்டுகின்ற பொழுது, இந்த வாள் தன்னுடைய உடம்பிலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் தூரமாக இருந்து தான் தன்னுடைய வாளை இவர் வீச வேண்டும். அப்படி அவருடைய எதிரியுடைய வாளை வெட்டி எதிரியுடைய வாளை தட்டி வீசியதுக்கு பின்னால் தான் அந்த எதிரியை பக்கத்திலே நெருங்க முடியும். இல்லைன்னா அவருடைய வாள் வெட்டிவிடும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். மிக நெருக்கமாக போய் என்ன செய்வார்கள்? யுத்தம் செய்வார்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்க்கக்கூடிய அவன் சாதாரண ஆள் அல்ல. மக்காவிலே மிகப்பெரிய மல்யுத்த வீரன். அவனோடு போர் செய்து ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய வீரன் அவன். அவனுடைய அந்த ஆட்டு மந்தைகளுக்கு பக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை இனங்கண்டு கொண்ட இந்த மல்யுத்த வீரன் என்ன கேட்கிறான், நீங்கள் தான் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த நபியா? நீங்கள் தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் தான் நபியா? முஸ்லீம்களுக்கு நபியாக நீங்கள் தான் வந்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது, ஆம் நான் தான் என்று சொல்லிவிட்டு அவனுக்கும் அந்த இடத்திலே அவர்கள் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை போதிக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், சிலை வணக்கத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவை பற்றிய ஒரு அறிவுரை அவனுக்கு வழங்குகிறார்கள். அப்போ அவன் சொல்கிறான், நான் உங்களுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடன் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று. அவன் நினைத்தான் இவங்க யுத்தத்துக்கு வர மாட்டாங்க, எனக்கு பயந்துடுவாங்க, நான் மல்யுத்த வீரன் தானே சொல்லி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. அவன் பயந்துட்டான். அப்போ முதலாவது யுத்தம் அந்த இடத்துல அவங்க சண்டை நடக்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடி அடித்தாங்க. அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவன் மேலே உட்கார்ந்துட்டாங்க, நெஞ்சு மேலே உட்காந்துட்டான். அப்போ அவன் சொன்னான், என்னுடைய கடவுள்கள் என்ன சரியாக பார்க்கல போல, கவனிக்கல போல, இன்னொரு சான்ஸ் தாங்களேன்னா. 2வது தடவையும் சான்ஸ் கொடுக்கப்பட்டு அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை ஒரே அடியில் அடித்து நெஞ்சில் உட்கார்ந்தாங்க. மீண்டும் சான்ஸ் கேட்டான், வாய்ப்பு கேட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்துலையும் ஒரே அடியில் அவன் தோற்று போயிட்டான். அவன் சொன்னான், இதுக்கு மேலே என்னால் முடியலை, நான் தோத்துட்டு நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். என்னால் உங்களுடைய மார்க்கத்துக்கு வர முடியாது. வேணுமெண்டா 3 தடவை என்ன அடிச்சிட்டீங்களே, அதனால் 30 ஆடுகளை வேணுமெண்டா பரிசாக எடுத்துக்கொள்ளுங்க போங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதற்கெல்லாம் வரலை, நீ இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் நீ சண்டைக்கு கூப்பிட்டானால் நான் வந்தேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவனுடைய பரிசையும் எடுத்துக்காம அப்படியே என்ன செஞ்சாங்க, அந்த இடத்த எடுத்து போயிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீரமும் இப்படி இருந்தது என்பதற்கு ஒரு சான்றாக இந்த சம்பவம் இருக்குது.